அனைவருக்கும் மாலை வணக்கம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம மல்லிகைப்பூ செடியை வச்சு விவசாயம் பண்ணிகிட்ருக்கோம். அது நிறைய பேருக்கு தெரியும். மல்லிகைப்பூ தோட்டத்தில் இந்த மாதிரி பில்லு வந்து நிறைய பிரச்சனை. இது என்னால் என்ன பிரச்சனைனா, நம்ம களைக்கொல்லி மருந்து நிறைய பேர் பயன்படுத்த சொல்கிறாங்க. களைக்கொல்லி மருந்து பயன்படுத்தணும்னா நம்மளால் வந்து மண் வளங்கள்லாம் நிறைய கெட்டு போயிடும். இப்போ வந்து எதை பற்றி சொல்ல போகிறோன்னா, நம்ம வந்து இந்த சாயந்தரத்தில் 1-2 பூ வந்து மீதி ஆகிடுச்சு, அதெல்லாம் வந்து அறுத்துடணும். இல்லைனா வந்து சீக்கிரமாக நோய் உற்பத்தி ஆகும். ஸோ அதனால் இந்த 1-2 பூ அறுத்துடுறோம். இந்த களைக்கொல்லி மருந்து அடிக்கிறதுனால என்ன பிரச்சனைனா, நம்ம செடிக்கடியில் இருக்கிற மண்புழு நிறைய வந்து பூச்சி வகைகள் இருக்குது இல்லையா? ஸோ அதெல்லாம் வந்து இறந்துடும். இது வந்து 100% வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்து நம்ம இதெல்லாம் வந்து பயன்படுத்தலை. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு வகையான இது நத்தை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்லாம் அந்த அட்டைப்புழு மாதிரி அப்படின்னு சொல்லுவாங்க. அது கொஞ்சம் பெருசாக இருக்கும். இது வந்து தொட்டால் கூட ஒன்றும் பண்ணாது. ஆனால் நம்ம வந்து தோட்டத்தை வந்து சுத்தமாக வச்சுக்கணும். நம்ம வந்து இந்த டைமு மழை ப்ளஸ் வந்து ஆட்கள் வந்து கிடைக்காதனால நம்மளால் செதுக்கு தான் முடியல, வச்சு பில்லு மட்டும் அறுத்துட்ருக்குறோம். நம்ம களைக்கொல்லி மருந்து அடித்தோம்னா இந்த செடிக்கடியிலலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன உயிரினங்கள்லாம் வாழ்ந்துட்டுருக்குது. ஸோ அது வந்து இறந்துடும். இதனால் வந்து நமக்கு என்ன பெனிஃபிட்டும் கிடையாது. செடிங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பூ இருக்கிறதுனால என்னென்னா, அந்த மழை காரணமாக 1-2 புதுசாக வந்து நோய்கள் வந்து உற்பத்தி ஆகுது. நம்ம மருந்து அடித்தாலும் சீக்கிரம் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஸோ அதனால் வந்து இந்த ஈவினிங் டைமில் நம்ம வேலைக்கு போயிட்டு வந்த ஈவினிங் டைமில் நம்ம இது பண்ணிட்டுருக்கோம். செடியில் வந்து கூண்டு கட்டியிருக்குது. இந்த கூண்டானது வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு டைமுக்கு ஒவ்வொன்று கட்டிகிட்டு இருக்குது. நாங்கள் வந்து அதை கலைக்கிறதில்ல. ஸோ அந்த இடத்துல மருந்தும் அடிக்கிறதில்ல. பாவம் நம்மளை மாதிரி ஒரு உயிரினங்கள் வாழ்ந்துட்டு போதுன்னு விட்டுருவோம் நாங்கள். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த மல்லிகைப்பூ நிறைய இந்த காம நோய் அந்த மாதிரி பிரச்சனை நிறைய வந்து இருக்குது. காலையில் வந்து பனி இறங்கிது, சாயந்தரம் ஆனால் மழை கிளைமேட் வந்தது. நமக்கு வந்து மருந்து அடிக்கிறதுக்கு சரியான டைம் கிடைக்கிறதில்ல. ஒரு பிரச்சனை அது ஒன்று. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா இந்த செடி கட்டியில் மெயின் வந்து பில்லு. நம்ம பராமரிப்பு வந்து ஏன்னா நம்ம போகிற தோட்டத்தில் சுத்தமாக வச்சுக்கணும். நம்ம வேலைக்கு போயிட்டதுனால இப்போ கொஞ்சம் க்ளீன் பண்ண முடியல. நம்ம வீட்டில் இருக்கிறவங்க தான் வந்து எல்லாமே வந்து க்ளீன் பண்ணி இருக்காங்க. சரி, நான் சாயந்தரமாக போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்க்கலான்னு போனேன். இந்த டைம் மருந்து கூட என்னால் வந்து சீராக அடிக்க முடியல. ஸோ அதனால் வந்து நிறைய பிரச்சனை வந்துருச்சு எனக்கு. வந்து இந்த காம்பு நோவு, இந்த பூவில் வந்து புழுகு, அதாவது ஹோல்ஸ் போட்டு இந்த காம்பில் புழுகு உற்பத்தி ஆகும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த காம்பு நோய் அப்படின்னு உற்பத்தி ஆகிடுச்சு. ஸோ வந்து நம்ம ஒரு பொருளை வந்து சேல் பண்ணுறோன்னா நல்ல தரமான பொருள் கொடுத்தோம்னா நமக்கு வந்து தரமான வந்து நமக்கு வந்து லாபம் கிடைக்கும். நம்ம வந்து சரியில்லாத பூ கொடுத்தோம்னா ஸோ யாரும் வந்து அதிகம் வாங்க மாட்டாங்க. இந்த மாதிரி ஒரு காம்பு நோய்கள்லாம் இருக்குது. ஸோ அதுக்காக தான் சேர்ந்து எல்லாம் மருந்து அடிச்சிருக்கிறோம். இப்போ நான் அடிக்கலை, இன்றைக்கி கொஞ்சம் வேலைக்கு போயிட்டு இருந்தனால எங்கள் அண்ணா தான் வந்து அடித்தார். என்ன மருந்து அடிச்சுன்னா ஸோ நம்மளால் வீடியோலாம் அப்லோடு பண்ண முடியல. ஆனால் மருந்தெல்லாம் வாங்கிட்டு வந்து நான் பக்காவாக கொடுத்துட்டு போயிட்டேன். இன்றைக்கி மழை வந்ததுனால கொஞ்சம் அவர் லேட்டாக அடித்தார். அவர் லீவில் இருந்தார், அவர் ஹெல்ப் பண்ணார். நம்ம எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம தோட்டத்துக்கு நம்ம ஒரு சட்டியில் பொம்மை ஒன்று செஞ்சு வச்சுருக்குறோம். அந்த காலத்தில் சொல்லுவாங்க, என்ன கண்ணு பட்டாலும் மனசு கண்ணு படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பொம்மை வந்து பார்த்திங்கன்னா நம்ம தான் செஞ்சுது. ஸோ இந்த பொம்மை எப்படி இருக்குன்னு நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். எல்லா விவசாயத்துமே வைக்கிறாங்க, நாமளும் வச்சுருக்குறோம். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த செடியில் வந்து செம்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வகையான நோய் இருக்குது. இதில் வந்து 2 வகையான நோய் இருக்குது. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா இலையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சுருங்கி போகும். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா செடி வந்து வெளுத்து போகும். இதில் வந்து பார்த்திங்கன்னா செடி வந்து வெளுத்து போகிறது முதல் கட்டம். இது வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து சரியான வந்து ஊட்டச்சத்து இருக்காது. இது வந்து பார்த்திங்கன்னா செடி அதுக்கும் டிஃப்ரெண்ட்டு நல்லாவே தெரியும். ஓகேங்களா? அது வந்து நல்லா கருகருன்னு இருக்குது. இதில் வந்து செடி வெளுப்பாக இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த செடி வந்து இலை வந்து சுருங்கி போய் இப்படி இருக்கிறதுனால என்ன பண்ணுன்னா செடியெல்லாம் வந்து அதில் இருக்கிற சத்தெல்லாம் உறிஞ்சிடும் அது. ஓகேங்களா? நம்ம உடம்புல எப்படி சத்தெல்லாம் உரியுமோ அது மாதிரி அதில் இருக்கிற சத்தெல்லாம் உறிஞ்சி போச்சுன்னா செடி வந்து சீக்கிரமாக வயசான மாதிரி வந்து இந்த செடியில் இருக்கிற இலையெல்லாம் வந்து கரெக்டாக இறங்கிடும். ஸோ நம்மளால் வந்து இவ்வளோ நாள் வந்து மெயின்டைன் பண்ணது ரொம்ப வந்து கஷ்டமான ஒரு சூழ்நிலைக்கு வந்து எனக்கு வந்து ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. ஏன்னா நம்ம வந்து செடியை வந்து ஒரு குழந்தை மாதிரி வச்சு பாதுகாத்து பண்ணிகிட்ருக்குறோம். அதில் வந்து பார்த்திங்கன்னா இதில் இந்த ஒரு பிரச்சனை இருக்கிறதுனால நமக்கு செடியான போகிறதே கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இல்லை. மழை வந்துட்டுருக்குது, பனிக்காலம் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ இனிமேல் வந்து நம்ம மருந்தால் மட்டும்தான் அந்த பூ வந்து விளைவிக்க முடியும், வேறு வழி இல்லை. ஏன்னா இதை நம்பி தான் நம்ம விவசாயம் வேலைக்கு போயிட்டு ப்ளஸ் இந்த விவசாயம் பார்த்துட்ருக்குறோம். நம்மளால் முடிஞ்ச ஒரு விவசாயம் நம்ம பண்ணிகிட்ருக்குறோம். அது வெளியே நமக்கு வந்து ஒரு சந்தோஷம். மழை வந்து பார்த்திங்கன்னா நமக்கு தேவையில்லாத போது மழை வரும், நமக்கு தேவை இருக்கும் போது மழை வராது. இதுதான் மழையோட கான்செப்டே. நம்ம தோட்டத்தில் சனிக்கெல்லாம் வச்சுருவோம், எடுக்க மாட்டோம், யாரும் தொட விட மாட்டாங்க. நம்ம தான் மறுபடியும் போய் எடுத்து யூஸ் பண்ணணும்.
ஏன்னா இப்போ இந்த திருடின்னு போகிறது அந்த பழக்கம்லாம் நம்ம ஏரியாவில் சுத்தமாக யாரும் இல்லை. ஸோ அதனால் பாதுகாப்பான முறையில் இங்கே இருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு செடியில் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நான் போட்டிருக்கிறேன். இந்த பூ வந்து பார்த்திங்கன்னா ஒரே செடியில் இந்த மாதிரி வந்து 2 பூ வருது. ஸோ இந்த சின்ன பூ ஒன்று, அதே மாதிரி வந்தீங்கன்னா பெரிய பூ. இது வந்து நான் மருந்து கடைக்காரர்கிட்ட கேட்டேன். அவர் சொன்னார், செடி வந்து நல்லா ஒட்டை கட் பண்ணுங்கள், ஒரு 2-3 டைம். இதுக்குடைய மருந்து எதுவும் கிடையாது, நீங்கள் ஒரு டைமு கொஞ்சம் சேர்த்தி கட் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக சரியாக போகும் அப்படின்னாங்க. இந்த செடி ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா அப்படி தான் இருந்துச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 25% வந்து கிளியர் ஆச்சு. இன்னும் ஒரு 75% வந்து எங்களுக்கு கிளியர் ஆகணும். இந்த டைம் கட் பண்ணும்போது கொஞ்சம் சேர்த்தி நம்ம கட் பண்ணுறதா முடிவு பண்ணியாச்சு. இந்த பக்கம்லாம் பார்த்திங்கன்னா கூட ஒரு சிலதெல்லாம் வந்து புதுசாக வந்து பூ உற்பத்தியாக இருக்குது. இந்த பழைய பூ வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன மொக்கு வந்து பார்த்திங்கன்னா அப்படியே பச்சை கலரில் சின்னசாக இருக்கும். அது ஒருமே யூஸ் கிடையாது. ஓகேங்களா? அதே மாதிரி மல்லிப்பூவை பற்றி நமக்கு என்ன தெரிஞ்சுக்கணுனாலையும், என்ன மருந்து பயன்படுத்தணும், எப்படி வைக்கணும் அப்படின்னு உங்களுக்கு டவுட் இருந்தால் கண்டிப்பாக நமக்கு வந்து நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்லி கொடுக்குறேன். ஓகேங்களா? அதே போல் வந்து பார்த்திங்கன்னா மெயின் வந்து நம்ம பராமரிப்பு, கரெக்டான டைமில் மருந்து, அடி மருந்து, மேல் மருந்து என்ன வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கடைக்காரர்கிட்ட கன்சல்ட் பண்ணணும். ஏன்னா நம்ம வந்து செடி கட் பண்ணியிருப்பீங்க, அவங்களுக்கு தெரியாது. உங்களுக்கு தெரியும் எந்த மாதிரி செடி என்ன கண்டிஷனில் இருக்குது, செடி வந்து வெளுத்துன்னு இருக்குதா இல்லை செம்பேன் உட்காந்து இருக்குதா என்னன்னு சொல்லிவிட்டு துளுப்பு மருந்து கரெக்டான வந்து நம்ம வாங்கி பயன்படுத்திக்கணும். லாஸ்ட்டில் வந்து நம்ம வந்து கடைக்கார மேலே குறை சொல்ல முடியாது. ஓகேவா? ஏன்னா இப்போ வந்து நிறைய பேர் அப்படி தான் சொல்லிட்டு இருக்காங்க, என்னுடைய செடி வந்து நிறைய வெளுப்பாக இருக்குது, பூ காப்பு வைக்கிறதில்ல அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. இது வந்து முழுக்க காரணம் வந்து நம்ம தான். நம்மளுடைய என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணுறோம் இல்லையா, அந்த மாதிரி வந்து நம்மளுடைய பூத்தோட்டத்தில் இந்த மாதிரி இருக்குதுங்க, எனக்கு வந்து சரியான மகசூல் வைக்கிறதுல ஒன்று, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து நோய் உற்பத்தி ஆகுது, செடி வந்து வெளுத்துன்னு இருக்குது அப்படின்னு வந்து நம்ம கரெக்டாக சொன்னாங்கன்னா அவங்க அதுக்கு தகுந்த மாதிரி மருந்து கொடுப்பாங்க. அப்படியும் முடியலையா, உங்களுக்கு கொஞ்சம் ஃபோட்டோ எடுத்துகிட்டு போயிடுங்க. ஃபோட்டோ முடியலாம் வீடியோ கூட எடுத்துகிட்டு போய் காமிங்க. சரிங்களா? தப்பே கிடையாது. ஏன்னா அப்புறம் நம்ம காசு கொடுத்து வாங்குறோம் இல்லையா, அந்த பொருள் வந்து கரெக்டாக இருக்கணும். நீங்கள் வந்து தேவையில்லாமல் ஒன்று சொல்லுவீங்க, எனக்கு வந்து சிவப்புக்கு துளுப்புக்கு அந்த மாதிரி ஒன்று வாங்கிட்டு போயிடுவோம். பட் அது என்ன யூஸுக்காக நீங்கள் என்ன மருந்து கொடுத்தா கரெக்டாக கண்ட்ரோல் ஆகும்னு அவங்களுக்கு தெரியாது இல்லையா. அதனால் நீங்கள் வீடியோவோ ஃபோட்டோவோ எடுத்துகிட்டு போனீங்கன்னா என்னுடைய பூத்தோட்டம் இப்படி இருக்குது, என்ன மருந்து பயன்படுத்தலாம் அப்படின்னு நீங்கள் கேட்டு வாங்கினீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக ரிசல்ட் கிடைக்கும். சரிங்களா? தப்பு நம்ம மேலே வச்சுக்கின்னு அவங்க கடைக்கார மேலே அப்புறமா ரிசல்ட் வரல அப்படின்னு அடுத்த கடையை மாற்றுறது, இன்னொரு கடையை மாற்றுறது. எப்போவுமே ஒரு கடையில் மருந்து வாங்கினீங்களா அதே கடையில் வாங்கி யூஸ் பண்ணி பழகிக்குவாங்க ஃபஸ்ட்டு. அதே மாதிரி இந்த சாயந்தர பூவெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதிகமாக இருந்தால் வந்து வீட்டனே எடுத்துகிட்டு போயிடுவாங்க. கம்மியாக இருக்கிற பட்சத்தில் நமக்கு வீட்டுக்கு படத்துக்கு, தலைக்கு, வீட்டுக்கு, ஃபேமிலி அப்படின்னு யூஸ் பண்ணிக்குவாங்க. இல்லை பக்கங்கிறவங்களுக்கு கொஞ்சம் கொடுத்து யூஸ் பண்ணிப்பாங்க. இந்த பூ வந்து பார்க்கல எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நாங்கள் அப்பப்போ கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவோம். 15 நாளைக்கு ஒரு முறை அமௌண்ட் எங்களுக்கு வந்து கிளியர் ஆகும். பெங்களூர் போய்கிட்டுருக்கு. காலையில் சாயந்தரம் ஒரு 1/2 கிலோ 1/4 கிலோவுக்கு மேலே இருந்துச்சுன்னா திருப்பத்தூர் சென்ட் ஃபேக்ட்ரி எடுத்துகிட்டு போயிடுறாங்க. ஸோ நம்ம அடுத்தவங்ககிட்ட போய் வேலை பார்க்குறதுக்கு நம்மக்கிட்ட இப்போயும் வேலைக்கு தான் போய்கிட்டு இருக்கோம் அடுத்தவங்ககிட்ட. இருந்தாலும் நம்ம சொந்த நிலத்தில், அப்பா அம்மா கொடுத்த நிலத்தில் சொந்தமாக நம்ம ஒரு விவசாயம் பண்ணிகிட்ருக்குறோம். அது வெளியே நமக்கு கண்டிப்பாக ஒரு மகிழ்ச்சி. நம்மளை பார்த்து நம்ம வீட்டானே வந்து ஒரு சில நண்பர்கள், ஒரு அண்ணா எல்லாருமே வந்து செடி வச்சுருக்காங்க. ஸோ ரொம்ப சந்தோஷம். ஏன்னா ஒரு கஷ்டப்பட்டால் தான் அதனுடைய வேல்யூ என்னன்னு நமக்கு தெரியும். கஷ்டப்படாமல் சும்மா வந்து வராது. ஸோ நம்ம எல்லாருமே கஷ்டப்படணும். விவசாயம் வந்து அழிஞ்சு போய்கிட்டுருக்கு. நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுவோம். நம்மளால் முடிஞ்சது ஒரு விவசாயம் பண்ணிகிட்ருக்குறோம். அது வெளியே ரொம்ப சந்தோஷம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த செடியெல்லாம் வந்து இப்போ ஆள் வந்து பில்லு அறுத்துன்னு போயிடுறாங்க. நம்ம களைக்கொல்லி மருந்து பயன்படுத்தக்கூடாதுன்றது முக்கிய நம்ம தோட்டத்தில் நோக்கம். எங்களுக்கு வந்து இந்த மழை வந்துட்டு பக்கத்து நெல் நட்டு மழை வந்த காரணமாக எங்களுக்கு வந்து 2 லைன் போயிடுச்சு. ஸோ ரொம்ப மனசுக்கு கஷ்டமாக தான் இருக்குது. என்ன பண்ணுறது, அடுத்த டைம் வைக்கும்போது நம்ம செடி அதுக்கு வந்து சேர்த்து வைக்கலாம் ஒரு பிளானிங்கில் இருக்கிறோம். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அந்த செடிக்கு அடியில் வந்து சுத்தமாக இருக்கணும். என்றைக்குமே வந்து செடிக்கு அடியில் சுத்தமாக இருக்கணும். காவாக சுத்தமாக இருக்கணும். தண்ணி விடுற பகுதி வந்து சுத்தமாக இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதனால தான் சொல்கிறேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா மருந்தெல்லாம் வந்து நம்ம வேலைக்கு போயிட்டாலையும் அப்பாவோ அம்மாவோ இல்லை வீட்டில் எங்கள் ஒய்ஃபு அந்த மாதிரி போய் பார்த்துட்டு வந்து சொல்லுவாங்க, இந்த மாதிரி வந்து பூ வந்து சரியில்லை, பூ மேலே வந்து சிவப்புக்கு மருந்து அடிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம இருக்கிற பட்சத்தில் நம்ம போய் பார்த்துட்டு வரோம். நம்ம இல்லாத பட்சத்தில் சொல்லுவாங்க. நாம் வந்து கடைக்காரருக்கு ஃபோன் பண்ணி சொன்னோம்னா கொடுத்து அனுப்பிச்சிடுவார். நம்ம மாமா தான் அமௌண்ட்டு போட்டு விட்ருவோம். இல்லை நாமளே நேரில் போயிட்டு கூட வாங்கிட்டு வருவோம். நான் நிறைய பேர் நம்மளும் சொல்லியிருக்கிறோம். நிறைய பேர் வாங்கிட்டு வந்து ரிசல்ட்டு நல்லா இருக்குது அப்படின்னு தான் சொல்கிறாங்க.
ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து கோரை நிறைய வந்து புல்லு இருக்குது. நம்ம வந்து மல்லிகை வீட்டுக்கு வந்து பயன்படுத்திக்கிறாங்க. மாடு வச்சுருக்கிறாங்க, ஆடு வச்சுருக்கிறோம், நம்ம வீட்டுக்கு நம்ம பயன்படுத்திக்கிறோம். ஸோ அதனால் நம்ம வந்து களைக்கொல்லி மருந்தும் பயன்படுத்துறதில்ல. களைக்கொல்லி பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மாடு வச்சுருக்கிறோம், அதனால் பயன்படுத்துறதில்ல. தேவையான அளவுக்கு புல்லு வந்து நம்ம கழனிலேருந்து எடுத்துக்கிறோம். அது இல்லாமல் தீவன பயிர் வச்சுருக்கிறோம். எங்களுக்கு வந்து இந்த செம்பேனு அந்த இலை வந்து சுருங்குச்சு இல்லையா, அதனால் எங்களுக்கு வந்து ஒரு 2 லைன் வந்து ரொம்ப வந்து செடி ரொம்ப மோசமான கட்டத்தில் இருக்குது. நம்ம மருந்து நம்ம மாமா கடையில் வந்து சொல்லியிருக்கிறோம். ஸோ அவர் வந்து கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு நம்ம மருந்து அதுக்குரிய மருந்து கொடுப்போம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, தலை வளர்ந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக நான் வந்து நம்ம வீடியோவில் போடுறோம். இவ்வளோ ஒரு ட்ரிக்கு யாரும் வந்து சொல்லி தர மாட்டாங்க, சரிங்களா? மல்லிகைப்பூ செடியில் லாபம் நஷ்டம் யாருமே வந்து இந்த முறையில் வந்து பயன்படுத்தலாம், எந்த கிளைமேட்டு கட் பண்ணலாம் அப்படின்னு யாருமே கண்டிப்பாக சொல்ல மாட்டாங்க. நம்ம வீடியோவில் நம்ம சொல்லுவோம். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எல்லாம் இப்போ வரையுமே ஃபுல் அண்ட் ஃபுல் சப்போர்ட் பண்ணுறாங்க. கண்டிப்பாக உங்களுடைய தயவால் தான் இந்த ஒரு நிலைமைக்கு வந்துட்டுருக்கிறேன். உங்களுடைய சப்போர்ட்டு உங்களுடைய ஆதரவு என்றைக்குமே இருக்கிற வரையும் நான் கண்டிப்பாக முன்னேறிட்டே இருப்பேன். இன்னொன்று, விவசாயம் வந்து நிறைய பேர் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ வந்து விவசாயம் வந்து ரொம்ப ஒரு முக்கியமானது. விவசாயம் இல்லைனா ஒன்றுமே கிடையாது. நமக்கு சம்பாதிக்கிறதுக்கு 1000 வழி இருக்குது. பட் ஆனால் வந்து நம்ம விவசாயம் வந்து கை விட்டுறக்கூடாது. விவசாயம் அழிஞ்சு போச்சுன்னா இந்த உலகமே அழிஞ்ச மாதிரி. செடிக்கு செடி வந்து அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம மல்லிகைப்பூ செடியில் செடிக்கு செடி வந்து இடைவெளி விட்டு தான் வச்சோம். நம்மளே வந்து கட் பண்ணிக்கிறோம். ஆள் இல்லாதனால ஆள் வச்சு கட் பண்ணோம்னா அதிக அமௌண்ட்டு. செடியை வந்து இப்போ கொஞ்சம் மருந்து அடிக்கிறது கொஞ்சம் இக்கட்டான சூழ்நிலை தான் இருக்குது. நம்ம கட் பண்ணும்போது கொஞ்சம் சேர்த்தி கட் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. முடிஞ்ச வரையும் சாயந்தரத்தில் பூ இருக்கிறத வந்து கொஞ்சம் வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க ஒரு சில ஆளுங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா செடி வந்து சுத்தமாக இருக்கணும். மெயின் வந்து சுத்தமாக இருக்கணும். சுத்தமாக இருந்துச்சுன்னா நம்ம போகிற இடம் வர இடமும் சுத்தமாக இருக்கும். செடிங்களுக்கு வந்து அடியில் வந்து புல்லு கில்லு செடி மேலே ஏறாமல் இருந்துச்சுன்னா அதுக்கு உண்மையிலே ரொம்ப நல்லதாக இருக்கும். ஸோ அதனால தான் சொல்கிறேன், செடியை வந்து சுத்தமாக வச்சுக்கோங்க. இந்த சுத்தமாக இல்லாத செடியோட பிரச்சனை என்னன்னு காமிக்கிறேன் பாருங்கள். இந்த சுத்தமாக இல்லாத செடியில் வந்து பார்த்திங்கன்னா அடியில் வந்து எல்லாமே புழு கொக்கரும், பூ உங்களால் அறுக்க முடியாது சீராக. ஸோ அதனால் வந்து நிறைய பிரச்சனை இருக்குது. முடிஞ்ச வரையும் செடிக்கு அடியில் க்ளீன் பண்ணுறது. ஏன்னா இந்த டைம் நமக்கு ஆள் கிடைக்காதனால ரொம்ப வந்து முடியல. ஏன்னா 2 கழனியுமே கீழ் கழனி கூட கட் பண்ணலை. நான் அந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு போடுறேன். கீழ் கழனியும் நம்மளுடைய மேல் கழனி மட்டும் இப்போ பராமரிப்பு பண்ணிட்டு வந்துருக்குறோம். இந்த இதில் வந்து புல்லு நிறைய இருக்கிறதுனால வந்து வீட்டிலேருந்து அறுத்துட்டு போகிறாங்க. அப்புறம் ஆட்கள் பக்கத்து தோட்டத்துக்காரெலாம் வந்து அறுத்துட்டு போகிறாங்க. ஸோ நம்ம கழனி வந்து க்ளீனானால் சரி. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம மருந்து அடிக்கும் போது நிறைய பேர் வந்து மாஸ்க்கெல்லாம் பயன்படுத்துறதில்ல. கண்டிப்பாக வந்து மாஸ்க்கு அதுக்கு என்ன வந்து தலைக்கு கேப்பு இதெல்லாம் கண்டிப்பாக பயன்படுத்துங்க. அதெல்லாம் வந்து பயன்படுத்தினா நமக்கு சேஃப்டி. நாம் நல்லா இருந்தால் தான். வீடியோ பிடிச்சி தான் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப்